பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என கீழே விடவில்லை. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாம் செபித்து ஆராதனைக்கு நாம் கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டு துதிக்கலாம். கடந்த நாட்கள் எல்லாம் ஆண்டு செய்த நன்மைகளை நினைத்து, கடந்த நாட்கள் ஆண்டுகளை நடத்தின விதங்களுக்காக எத்தனையோ நன்மைகள் ஆண்டு நமக்காக செய்திருக்கு. அந்த வருடத்தின் கடைசி நாள் வெள்ளிக்கிழமை வரை ஆண்டு நம்மை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. தீமைகளிலிருந்து நம்மை விலக்கி பாதுகாத்தார். போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்து நம்மை ஆதரித்தார், நம்மை ஆசீர்வதித்தார், நமக்கு அற்புதம் செய்தார். நல்ல ஆண்டவரை நன்றிகளை ஸ்தோத்திரங்களை எடுப்போம், துதிகளை எடுப்போம். நம்முடைய குறைவுகளை நினையாதபடி, நம்முடைய பாவங்களை நமக்கு தயவாய் மன்னித்து இரக்கமாய் நம்ம இரக்கம் பாராட்டி, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் இதுவரை நம்மை நடத்தி வந்தார், இதுவரை நம்மை நிலைநிறுத்தார், கிருபையை நிறுத்தினார். ஸ்தோத்திரம். நம்மை போஷிப்பித்தார், நம்மை ஒடுக்க வைத்தார், நம்மை நடத்தினார். எல்லா நன்மைகளுக்காய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றிகளை துதிகளை ஸ்தோத்திரங்களை மேலெடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 2020 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அநேக நெருக்கடிகளும் அநேக பிரச்சனைகளும் அநேக போராட்டங்கள் நிறைந்த ஒரு வருடமாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. கிருபையால் ஆண்டவர் நம்மை பாதுகாத்தார், நம்மை ஆதரித்தார், நமக்கு உதவி செய்தார், நம்மை தேற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா. ஹல்லேலூயா. அப்பா பிதாவே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓரி பாபா சந்தமரி மனது துரகதானே, ஓரங்கரி பாபா சந்தனாதா, ஓரகனாரக துரகதாரக அந்தரி பாபா சந்தனாதா துரகதானே. நன்றியுடைய தோடு எல்லா காரியங்களும் மறந்தவர்களாய் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நன்மைகள் மட்டும் நினைத்து நன்றியுடைய தோடு நம்மை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருடத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை நமக்கு இல்லை, ஆனால் ஆண்டவர் நம்மை ஆதரித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரி பாபா சந்தமரி மனது துரகதானே. ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் செபிக்கலாம். நல்ல தகப்பனே, நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆராதிக்கும்படியாய், துதிக்கும்படியாய் எங்களுக்கு தந்த நல்ல நாளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உலகம் முழுவதும் உள்ள ஹல்லேலூயா என்னுடைய பிள்ளைகள் ஹல்லேலூயா ஸ்தோத்திர நாளுடைய கிறிஸ்து பிறப்பை கொண்டாடும் இந்த நாளிலே நாங்களும் ஆராதிக்கும்படியாக எங்களுக்கு தந்த நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்காக இந்த உலகத்திலே கடந்து வந்து எங்களுக்காய் ஸ்தோத்திரமாக மரித்து ஹல்லேலூயா எங்களுக்காய் எல்லா பாடுகளை ஏற்றுக்கொண்டு ஹல்லேலூயா எங்களுக்காய் சிலுவையிலே தொங்கி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு ஹல்லேலூயா ஒருவரே சர்வ வல்லமையுள்ளவர், ஒருவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திர தேவன் என்பதை வெளிப்படுத்தும்படியாய் 3ஆம் நாள் உயிரோடு இன்றைக்கு எங்களுக்கு ஆட்சிமிக்கிற நல்ல தகப்பனே உம்மை தொழுது கொள்ளும்படியாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளுகளுக்கு அனுகிரகமாய் மாற்றி ஆண்டவரே, இந்த நாளுகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருகிறேன். உம்மை ஆராதிக்கவை தொழுது கொண்டு ஹல்லேலூயா பரிசுத்தப்படுத்துகிற தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. பரிசுத்தம் உள்ளத்தோடு தொழுது கொள்ளபடி எங்களுக்கு கிருபையாயிராக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் உள்ளதோடு வேக சுத்தரோடு தொழுது கொள்ளபடியா இப்படி குடும்பத்துக்கு கிருபை தந்தீங்க பலப்படுத்துறபடியா ஸ்தோத்திரம். பரலோக பிரசன்ன சபை மூடுவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரங்களை பிரவேசிக்கிற ஒவ்வொருத்தரும் இப்படி பிரசன்னத்தை அனுபவிக்கும்படியா உம்மிடத்தில் கடந்து வருகிற ஆசீர்வாதத்தின் நன்மையை பெற்றுக்கொண்டவர் மடங்கி சொல்லபடியா எங்கள் நல்ல தகப்பன் பலத்துக்கு கிருபையை பலப்படுத்துறபடியா ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு வருகின்றவர்கள் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபையாய் தாழ்த்து நம்முடைய கரங்களை தருகிறோம். தொடர்ந்து நேரங்கள் நம்முடைய பிரசன்னமாக வெளிப்படட்டும். பாட ஆராதிக்கிறதுக்கு கிருபைதாருங்க, நம்மை துதிக்கிறதுக்கு கிருபைதாருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரலோக பிரசன்னத்தினால நிறைய ஆண்டவரே. ஹல்லேலூயா.
பிரசனம் அளவற்றதாய் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த மகிமை ஒவ்வொருத்தரும் வாழ்வில் வெளிப்படுத்தபடியாக ஸ்தோத்திரம். பிரசனம் வெளிப்படட்டும். பிள்ளைகள் காரியங்களுக்காக சொல்லிக்கிறார்களோ அந்த ஒவ்வொரு காரியங்களும் மகிமை அளவற்றதாய் ஊற்றப்படுவதாக. நீ பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதிக்கிறபடியாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நன்மை செய்திருக்கிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாளைய நாளுகளோடு பேசுவீரால் ஓ வானத்தின் மன்னாவை தந்து நீர்களை போஷிப்பிக்கிறபடியா ஸ்தோத்திரம். பிள்ளைகளை பலனடை செய்கிற உணர்வடை செய்கிற உற்சாகமடை செய்கிற விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிற பரலோகத்தின் ஆலோசனை பலத்தின் வார்த்தைகள் நிலைகளுக்காக வெளிப்படட்டும் ஆண்டவரே. நாங்கள் பலன் அடைந்தவர்களாக கடந்து செல்லுங்கள் கிருபை செய்கிறபடியா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கொள்ளை கண்டுவிட்டவர்களை போல மனமகிழ்ச்சியோடு நடத்திவிட்டு கடந்து செல்ல சபைகள் பலப்படுத்துகிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. கேட்கிற ஒவ்வொருத்தர் பலப்படுத்துகிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க நன்மை செய்திருக்கிறபடியா ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை பலப்படுத்துங்களை ஆசீர்வதிங்க. ஆராதிக்கங்களை திரும்ப தாருங்க. எங்களை தாழ்த்துகிறோம், உடைய கரங்களில் சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சமூகத்தில் இருக்கிற ஆண்டவரை ஆராதிக்கும்படியா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை.
கடைசியை நம்மை காண செய்வது அநேகருக்கு இருளும் அந்தமாரும் நெருக்கமாய் மாறப்படுது. நமக்காக ஆண்டவர் நீதி சூரியனாய் நம்மோடு கூட இருந்து அவர் முகத்தை பிரகாசம் அடைய செய்து அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வைக்கப்பட்ட போனதே வேதம் சொன்னது போல நாம் பாடுவது போல நம்முடைய முகத்தை பிரகாசம் அடைய செய்து நாள் வரை நடத்தி வந்த நல்ல தகவல் எவ்வளவு நல்லவர். அவர் நல்லவர், அவர் கிருபை உள்ளது, அவர் நல்லவர். சங்கீதக்காரன் சொன்னது ஆண்டவரிடத்தில் சொல்லலாம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை உள்ளது. இயேசு நல்லவர், அவர் கிருபை உள்ளது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இதுவரை நடத்தினாரே, எவ்வளவு நன்மைகள் செய்தாரே. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓரி பாபா சங்கராதராக துரகதானே. ஹalleluya 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 ஹalleluya. நம்பினோரை மறப்பதில்லை, தேடி வந்தோரை கைவிடுவதில்லை. ஹalleluya. அவரை நோக்கி பார்த்தவர்கள், அவரை நம்பி வந்தவர்கள், அவரை தேடுவர்கள் யாரும் கைவிடப்படுகிறதில்லை. ஹalleluya. காரணம் அவளுக்காக இறக்கி வெளிப்படுகிறது, அவளுக்காக இறக்கம் பாராட்டுகிறது, அவளிடத்திலே மிகுந்த அன்பு பாட்டுகிறது. ஹalleluya ஹalleluya. ஓரி கந்தரி பாபா சம்பபரி மனத கரகதானே. ஹalleluya 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 ஹalleluya. ஓரி கந்தரி பாபா சம்பபரி மனத கரகதானே. ஹalleluya 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 ஹalleluya. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இவ்வளவு நடத்தினதே நாளில் ஸ்தோத்திரமான நாட்கள் உலகத்திலே அநேக நெருக்கத்திலும் துன்பத்திலும் காணப்படுகிறார்கள். ஆண்டவர் தாமே ஸ்தோத்திரம். நம்முடைய ஜனத்தை நம்முடைய ஜனத்தை பாதுகாக்கும்படியாய் அவரால் உண்டு பண்ணப்பட்டவர்கள் யாவரும் ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர பலகீனத்திலே நாட்கள் யாரெல்லாம் விடுதலாக்குவார் என்ற போராட்டத்தோடு ஹalleluya ஸ்தோத்திரம் ஏக்கத்தோடு காணப்படுவர்கள். ஹalleluya ஸ்தோத்திரம் ஹalleluya. வேதனையிலும் துன்பத்திலும் மனபாரத்திலும் கவலையிலும் ஹalleluya ஸ்தோத்திரம் வீடற்றவர்களாய், பொருளாதாரத்தில் சோர்ந்து போனவர்களாய், கலந்து போனவர்களாய், கைவிடப்பட்டவர்களாய், உதவியற்றவர்களாய் உலகம் முழுவதும் துன்பம் அனுபவிக்கும் அநேகர் உண்டு. ஹalleluya. ஆண்டவர் தாமே ஆண்டவரே யார் எங்களுக்கு உதவி செய்வார், ஆண்டவரே எங்களுக்கு இறக்கம் பாராட்டுங்க என்று சொல்லி ஹalleluya ஸ்தோத்திர கடவுளே ஆண்டவரே ஒவ்வொருத்தர் மேலும் ஆண்டுடைய இறக்கம் வெளிப்படும்படியாய், ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை ஆதரிக்கும்படியாய் ஹalleluya. ஒரு ஆத்மா கூட கெட்டு போது ஆண்டுடைய சுத்தம் அல்ல. ஹalleluya. ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் இறக்கம் பாராட்டும்படி, ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை அறியும்படியாய், ஒவ்வொருத்தரும் ராஜ்யத்துக்கு அவகாசிகளாய் மாறும்படியாய் ஆண்டு கரங்களை கொடுத்த ஆண்டவரே ஹalleluya. இரக்கத்திற்காய், கருணைக்காய், விடுதலைக்காய், சமாதானத்திற்காய் ஹalleluya ஸ்தோத்திரம். ஏங்கி தவிக்கிற மக்களை விட கரங்களிலே தருணம் ஆண்டவரே. அங்களை கூட அறிவித்து ஜெபிக்கிற வேளையிலே தெய்வீக சமாதானம் ஒவ்வொருத்தரை மூடுவதாக, உங்களுடைய கரங்கள் ஒவ்வொருத்தருக்காக வெளிப்படுவதாக உலகம் முழுவதும் ஆண்டவரே. துன்பத்திலும் கஷ்டத்திலும் பிரயாசத்திலும் பலகீனத்தில் காணப்படுவது நம்முடைய இரக்கம் வெளிப்படுவதாக. எங்களிடத்தில் இரக்கம் பாராட்டின தேவன், எங்களை தேடி வந்த தேவன், எங்களை கண்ட தேவன். ஹalleluya. ஒவ்வொருத்தரை கண்ணங்கி பார்ப்பீராக ஆண்டவரே. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. எங்களுடைய குறைவுகளை நினையாதபடி, எங்களுடைய பாவங்களை நினையாதபடி எங்களை தெரிந்தெடுத்த நல்ல தகப்பன் ஒவ்வொருத்தரும் தெரிந்தெடுக்கிறபடியா ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய தமிழகத்திற்காய், நம்முடைய இந்தியாவுக்காக செபிக்க கடமைப்பட்டவர்கள் ஹalleluya. ஆண்டவர் தாமே நம்முடைய ஜனத்தை பாதுகாக்கும்படியாய் ஹalleluya. சீற்றங்கள் ஹalleluya, பல்லாத பலகீனங்கள், கொள்ளை நோய்க்கு எல்லாவற்றிலும் நம்முடைய ஜனத்தை ஆண்டவர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஸ்தோத்திரம். ஆத்மீகமாம் பௌதிகமாக அலங்கரிக்கப்பட்ட தேசமாய் தமிழகம் மாறும்படியாய், நம்முடைய தாயகம் மாறும்படியாய் ஆண்டவர் தாமே நம்முடைய தேசத்திற்கு இரக்கம் பாராட்டும்படி, ஒரு எழுப்புதல் தேசத்தை பற்றி வரும்படியாய் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்தெடுக்கும்படியாய் ஹalleluya. அதனால எலெக்ஷனும் உண்டு ஹalleluya. ஆண்டவர் தாமே ஒவ்வொருத்தருக்கும் உணர்வை கொடுக்கும்படியாய், நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவர் உணர்வுள்ள இதை ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் கொடுக்கும்படியாய் ஹalleluya ஸ்தோத்திரம். தமிழகத்தை ஆண்டுடைய கரங்களை கொடுத்து ஆண்டவரே எங்கள் தேசத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய மக்களுக்காய் ஸ்தோத்திரம், எங்கள் விவசாயிகளுக்காய் ஸ்தோத்திரம், எங்கள் தேசத்தில் நெருக்கப்படுவதற்காய், துன்பப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரும் ஆதரிப்பீராய். எங்கள் தேசத்திலே ஹalleluya ஸ்தோத்திரம். பின்மாறிய பொழியை செல்வீராய். ஓ ஹalleluya
നമ്മുടെ പിള്ളേരെ, നമ്മുടെ ഉറ്റാറുകൾ, നമ്മുടെ പെற்றോർ, നമ്മുടെ സഹോദരങ്ങൾ, നമ്മുടെ കുടുംബത്താർ അനേകം ഇന്ത്യാവിൽ നമ്മുടെ ദേശത്തിലുണ്ടല്ലവാ. ആണ്ട് അമ്മയോടെ പാതുകാക്കുമ്പടിയായി ആണ്ട് ഇറക്കം സഹോദരങ്ങളോട് കൂടെ ഇറക്കുമ്പടിയായി അവിടെ കുറിച്ചുള്ള നല്ല ചെയ്തികളെ കേട്ട് സന്തോഷത്തോടെ നേരത്തെ ചെയ്യത്തക്ക വിധത്തിൽ രൂപത്തൊക്കെ മാടി ഇറക്കം പാരാട്ടുമ്പടിയായി ആണ്ടുടെ കരങ്ങളെ കൊടുത്ത് നാം ആടുവി സ്തോത്രം. ഇപ്പോ ഹല്ലേലൂയ സ്തോത്രം ആണ്ടുവരെ സ്തോത്രം 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 സ്തോത്രം. ஆளுங்க வந்திருப்பவர்கள் யூடியூப் மூலமாய் வாட்ச் பண்றவங்க என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ என்னுடைய பிள்ளைகளை இதை கேட்கிற ஒவ்வொருத்தரும் உங்களுடைய விஷயம் எதுவா இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி நீங்கள் முறையிட்டால் அந்த காரியத்துக்கு அவர் அர்ப்பணங்களை செய்ய போதுமான நிச்சயம் அவருடைய வல்லமை உனக்காய் வெளிப்படும். நிச்சயம் அவருடைய ஆறுதல் உனக்காய் வெளிப்படும். நிச்சயம் விடுதலை உனக்காய் வெளிப்படும். நிச்சயம் வறுமை வறுமை மாறும். நிச்சயம் குடும்பத்தில் சமாதானம் இயேசுவை வெளிப்படும். ஆண்டவருடைய சமம் ஆண்டவரே ஆவே ஸ்தோத்திரம். நம்முடைய தேவை ஆண்டவரே ஸ்தோத்திரமாக சொல்லு. ஆண்டவரை அர்ப்பணம் செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபிக்க தெரியல என்று சொன்ன நம்முடைய விஷயங்களை அப்படியே சொல்லு. ஆண்டவர் கேட்பார். தகப்பன் கேட்பார். தகப்பனத்தில் சொல்வதோ அவருடைய சமூகத்தில் வை. அவர் உனக்கு அர்ப்பணம் செய்வார். ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, இப்பொழுது ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஸ்தோத்திரம். உடைய காரியங்களோட வல்லமை வெளிப்படுவதா, உடைய விடுதலை வெளிப்படுவதா, உடைய சமாதானம் வெளிப்படுவதா, அந்த நன்மை வெளிப்படுவதா, உனக்கு இரக்கம் பாராட்டுவீராக ஆண்டவரே. என்னென்ன விஷயங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த காரியத்துமே விடுதலை ஆசீர்வாதம் சமாதானம் சந்தோஷம் இப்பொழுது அனுப்பப்படுவதா இப்பொழுது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் அதை துதிக்கிறோம். நல்லவராய் வெளிப்படுகிறவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ உடைந்த பாத்திரம் என்று எவரையும் கைகால் தள்ளுவதில்லை. ஹல்லேலூயா. ஒன்றுக்கு உதவாதவன் என்று ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யாரை கைவிடுவதில்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓரி பாபா சந்தனதனாக தொடர்கிறாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேலைக்காய் தேசத்தை கடந்து வந்திருக்கிற நம்முடைய சகோதரர்களுக்காய் ஹல்லேலூயா. தினேஷ் தம்பிக்காய் கூட கடந்து வந்திருக்கிற அன்பு சகோதரர்களுக்காய் ஆண்டவருக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு ஆண்டுகள் எடுபடியாய் ஆண்டவருடைய இரக்கத்தின் வாசல் திறக்கும்படியாய் ஆண்டவருக்கு கருதி இருக்கிற நன்மை நாட்களை வெளிப்படும்படியாய் ஆண்டவர் கரங்களை கொடுத்து ஆண்டு சகோதரி போல் நட்சபிக்கிற ஆண்டவரே எங்கள் சகோதரருக்காக நன்மை வெளிப்படுவதா, எங்கள் சகோதரருக்கு ஆசீர்வாதம் வெளிப்படுவதா, நம்முடைய நன்மை வெளிப்படட்டுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்து ஆசீர்வதிக்கிறபடியாய் ஸ்தோத்திரம். தேசத்தை கனப்படுத்துகிறபடியாய் ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளுக்காக வெளிப்படுகிறபடியாய் ஸ்தோத்திரம். அந்த நன்மை நம்முடைய பிள்ளைகளுக்காக வெளிப்படுகிறபடியாய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய ஆசீர்வதிங்க. இந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வறுமை வறுமைகள் எல்லாம் மாறுவதாக ஆண்டவரே. நன்மை செய்திருக்கிறபடியாய் ஸ்தோத்திரம். நம்முடைய சேஷங்கள் ஊட்டப்பட்டிருக்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஒருமித்து ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு இந்த கருத்தை வெளிப்படுத்துகிறபடியாய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இவ்வளவு அன்பு பாராட்டுற நல்ல தகப்பனுக்கு நன்றியுள்ளதே தோடு. ஓ ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார். அதனால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். ஓ அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு காலத்தோடு அன்பு கூறுவேன். ஓ ஆராதிப்பேன்
ஹalleluya அவருடைய மகா கிருபை அவருடைய மேலான அன்பு ஹalleluya உலகம் முழுவதும் இதை கிறிஸ்துமஸ் நாளாய் கொண்டாடும் பொழுது ஹalleluya நம் நன்றியுள்ளதோடு ஆண்டவரை துதிக்க கடமைப்பட்டவர்கள் அவர் வந்தபடியினா அவர் நம்மை தேடி வந்தபடியினா ஓ ஹalleluya ஹalleluya அவர் நமக்காய் நம்முடைய பாவங்களை யாவற்றையும் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் நமக்கு வர வேண்டிய பாவங்களை யாவற்றையும் அதற்கான நியாய தீர்ப்பு அதற்கான தீர்ப்பை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டபடியினா நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். நமக்கு இந்த பாக்கிய பதவி கிடைத்தது. ஹalleluya இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நாம் அதிகம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டோம். ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. என்னை கண்டபடியா நன்றி ஆண்டவர், என்னையும் கண்டே உமக்கு நன்றி அப்பா, என்னையும் தெரிந்தெடுத்தே உமக்கு நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. ഇവിടെ சொன்னமே ஹalleluya ஸ்தோத்திரம். இந்த வருடத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை இல்லை, இனி ஒரு வெள்ளிக்கிழமை இல்லை. ஹalleluya ஸ்தோத்திரம். ஹalleluya கடைசி வெள்ளிக்கிழமை ஆண்டவர் சமூகத்துல கடந்து வந்து உன்னை ஆராதிக்க ஹalleluya ஆண்டவர் உனக்கு எனக்கு கிருபை செய்வாரே, எவ்வளவு மேலான பாக்கியம். ஹalleluya ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஹalleluya நன்றி நன்றி அப்பா. ஹalleluya ஹalleluya நல்ல தகப்பனே, எங்கள் நல்ல ஆண்டவரே, உடைய மகிமை நிறைந்த பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் நமக்கு உள்ளபடியா நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஸ்தோத்திரம். நீரை காண்கிறபடியா நன்றி, உங்களை தெரிந்து கொண்டபடியா நன்றி ஆண்டவரே. இந்த நாளுமே ஆராதிக்க துதிக்க செபிக்க எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். பரலோக பிரசன்னம் எங்களை மூடுகிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya இந்த நாளுடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக செபித்தார்களோ, என்னென்ன விஷயங்களுக்காக நாங்கள் செபித்தோம் ஆண்டவரே, சகலவற்றின் மேல் உடைய பிரசன்னம் அளவற்றதால் வெளிப்படுவதாக உடைய வல்லமையுள்ள கரம், உடைய விடுதலையாக்கும் கரம், உடைய அற்புதத்தின் கரம், உடைய அதிசயத்தின் கரம், உடைய நன்மையின் கரம். ஹalleluya உடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் செபித்த ஒவ்வொரு விஷயங்கள் மேல் வெளிப்பட்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருக்கும் அற்புதம் செய்தபடியால் ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் ஆண்டவர் நன்மை செய்தார் என்ற நல்ல சாட்சிகளை கேட்க செய்தபடியால் ஸ்தோத்திரம். நன்மை செய்தபடியா நன்றி ஆண்டவரே. தொடர்ந்துள்ள நேரங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உடைய சத்தத்தை கேட்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. பரலோகத்தில் வார்த்தை வெளிப்படட்டும், உம்முடைய ஆலோசனை வெளிப்படட்டும் ஆண்டவரே. உடைய சித்தம் எதுவோ அதை எங்களுக்கு வெளிப்படுத்துதப்பா. அதை எங்களோடு பேசுங்க, இடையில மறைத்து உம்முடைய வார்த்தை வெளிப்படுவதா. நீங்க நன்மை செய்திருக்கிறபடியா ஸ்தோத்திரம். தாழ்த்துடைய கரங்களில் சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் சுமந்துக்காங்க. ஹalleluya ஸ்தோத்திரம். ஹalleluya கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலூட ஸ்தோத்திரம். ஹalleluya கொஞ்சம் பேராய் ஆண்டவர் சமூகத்தில் கடந்து வந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு நல்ல தருணத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹalleluya ஆமென். ஹalleluya ஸ்தோத்திரம். அநேகருக்கு கிடைக்காத பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்தார். ஹalleluya ஸ்தோத்திரம். ஹalleluya ஆண்டவர் நல்லவர். ஹalleluya ஹalleluya நாம் ஸ்தோத்திரம் பாடணும். என்னையும் கண்டீரே நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நம்மள என்ன ஸ்தோத்திரம் பெருசா சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஹalleluya ஒன்றுமில்லாத ஸ்தோத்திரம். ஹalleluya பாளையத்துக்கு புறம்பான ஹalleluya ஸ்தோத்திரம். எந்த மேன்மை சொல்வதற்கு இல்லாத நம்மையும் ஆண்டவர் கண்டார், நம்மையும் தெரிந்து கொண்டார், இவ்வளவு தூரம் ஆதரித்தார், இன்று வரை நடத்தி வருகிறார். அவர் உண்மையுள்ளவராய் நம்மோடு கூட இருக்கிறார். ஹalleluya அநேக நேரங்களில் நாம் உண்மையற்றவர்களாய் மாறப்படுதும் அவர் உண்மையுள்ளவராய் நம்மை நடத்துகிறார். மேலான அன்பருக்காய் நம்ம அவரை துதிக்க, அவரை கனப்படுத்த நம்ம இமைப்பட்டவர்கள். கர்த்தர் நல்லவர். ஹalleluya ஸ்தோத்திரம். ஹalleluya கடந்த நாளிலே நாம் வேதத்தில் ஒரு பகுதியை படித்தோம். இன்றைக்கு கிறிஸ்துமஸ் தினம் அல்லவா? ஹalleluya ஆண்டோட அன்பை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஹalleluya ஸ்தோத்திரம் கடமைப்பட்ட நாள் அது. ஹalleluya ஸ்தோத்திரம். ஹalleluya அநேகர் உலகத்துல கிறிஸ்துமஸ் நாள் அல்லவா என்று சொல்லி ஸ்தோத்திரம் பல விதங்களிலே ஸ்தோத்திரம் தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் பொழுது ஹalleluya ஸ்தோத்திரம். ஹalleluya ஆண்டவர் செய்த நன்மையை நினைத்து ஹalleluya ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அந்த சந்தோஷத்தோடு ஆண்டவரை துதிக்க வேண்டிய நாள் இது. ஹalleluya ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹalleluya கர்த்தர் நல்லவர். ஹalleluya ஸ்தோத்திரம். ஹalleluya எடுத்துக்கொள்ளுங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 20ஆம் அதிகாரம்.
வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறை இடத்துக்கு வந்து கல்லறை இடத்திலிருந்து கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய் கல்லறைந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றார். ஆமென். ஸ்தோத்திரம். ஹalleluya. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் கடந்த நாள் தியானித்தோம். அதொன்னு படிங்களேன். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஹalleluya. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டிய நாள் இது. நம்முடைய சொந்த குமாரனை உலகத்திலே அனுப்பி நமக்காய் ஸ்தோத்திரம், ஹalleluya, ஸ்தோத்திரம், நம்முடைய பாவங்களுக்காய் அவைகள் எல்லாவற்றையும் அவரே ஏற்றுக்கொண்டு நம்முடைய குற்றங்களை, நம்முடைய குறைவுகளை, ஹalleluya, நம்முடைய பலகீனத்தை, நம்முடைய நோய்களை யாவற்றையும் அவர் சுமந்து சிலுவையிலே அதற்கான நியாயத்தீர்ப்பாகிய மரணத்தையும் ஏற்றுக்கொண்டு நம்மை விடுதலையாக்கினார். ஹalleluya. அவர் நமக்காய் தியாகமானபடினால், அவர் நம்முடைய பாவங்களுக்காய் தம்மை ஒப்புக் கொடுத்தபடியினால், நமக்காய் அவர் அடிக்கப்பட்டபடியினால், நமக்கு வர வேண்டிய நியாயத்தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டபடியினால் நாம் இன்றைக்கு விடுதலையோடு சந்தோஷத்தோடு ஆண்டவரை துதிக்கிறோம். அநேருக்கு இந்த பாக்கியம் இல்லை, ஆண்டவர் நமக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்படிதான் கடந்து வந்த நண்பு சகோதரிக்க நாடு ஸ்தோத்திரிக்கிற பேர் ஜெபின். ஸ்தோத்திரம். ஜபத்தின் மனுஷன் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹalleluya. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. பாருங்க, ஆண்டவர் நல்லவர். நம்ம இவ்வளவு தூரம் ஆதரித்து இன்றைக்கு வரையும் நம்மை நடத்தி வருகிறார். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு களங்கமற்ற அன்பு, நிகரில்லாத அன்பு, எதையும் நம்மிடத்தில் எதிர்பாராத அன்பு. அவ்வளவு பெரிய அன்பை நமக்கு வேண்டி பாராட்டி நம்மை ஸ்தோத்திரம் நம்முடைய பிள்ளையாய் மாற்றினார். பாருங்க, நான் ஸ்தோத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் படித்த வேத பகுதிக்கு பார்க்க என்ன ஆண்டவர் ஸ்தோத்திரம் இவர் என்ன திடீர்னு உயிர்த்தெழுந்து போயிட்டாருன்னு நீங்க நினைப்பீங்க. இல்ல, ஆண்டவர் பாராட்டின அன்பு ரெண்டு சம்பவங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவர் ஸ்தோத்திரம் அன்பின் சொருபியா இந்த உலகத்தில் கடந்து வந்து நமக்காக ஜீவனை கொடுத்து அவளோடு கூட நடந்தவர்களை அவர் மிகவும் நேசித்து அவருடைய குறைவுகள் என்று பாராதபடி கடைசி மட்டும் அவர் நடத்தி செல்கிறார். அது சில காரியங்களை நம்ம இடத்துல பார்க்க முடியும். பாருங்க, முதலாவது ஸ்தோத்திரம், வாரத்தின் முதல் நாள் அதிகாலை வேளையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு மரியாள் அங்கே ஓடி செல்கிறார். ஸ்தோத்திரம். பாருங்க, அதனுடைய 11ஆம் வசனத்துல மரியாள் கல்லறை அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளாடை தரித்திருந்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டிலும் ஒருவன் கால்மாட்டிலும் ஒருவருமாக உட்கார்ந்திருப்பதை கண்டான். ஸ்தோத்திரம். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயை ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்பதை கண்டார். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்ளுவேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் சீக்கிரமாய் திரும்பி பார்த்து, ரபூனி என்று, அதற்கு போதரே என்று அர்த்தமா. பாருங்க, ஒரு பயங்கர ஆண்டவருடைய அன்பின் அந்த உச்ச கட்டத்தினுடைய ஒரு சந்தர்ப்பம் தான் அது. பாருங்க, ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணது போல, அவர் சொன்னது போல 3ஆம் நாள் அவர் அதிகாலை வேளையில் அவர் உயிரோடு எழும்பினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 3ஆம் நாளில் அவர் ஸ்தோத்திரம். மரியாள் அவருடைய கல்லறைக்கு போகிறார். சுகந்த வர்க்கத்தையும் ஸ்தோத்திரம் சிலவற்றையும் எடுத்துக்கொண்டு அவருடைய கல்லறைக்கு போகிறார். ஸ்தோத்திரம்.
ஆண்டவரை பார்க்கும்படியாய் ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய சரீரத்தை வைத்த இடத்தை பார்க்கும்படியாய் அங்க போனப்போ கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya. ஸ்தோத்திரம். உற்று பார்த்த பொழுது அதற்குள்ளே 2 தூதர்கள் இருக்கிறார்கள். ஹalleluya. அந்த அழுது கொண்டே இருக்கிறார். அவனுக்கு ஒன்றும் புரியல. ஆண்டவர் நினைக்கிறார் கல்லறை திறக்கப்பட்டிருந்த பொழுது ஆனால் நம்ப முடியல இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருப்பார் என்று. அங்கே நின்று அழுது கொண்டிருக்கிறார். ஹalleluya. அழுது கொண்டு நிற்கும் பொழுது 2 தூதர்கள் உள்ளே இருந்து சொல்றாங்க, எதற்காக நீ அழுகிறாய்? அவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், ஹalleluya, என் ஆண்டவரை காணல. ஹalleluya. ஸ்தோத்திரம், ஹalleluya. காரணம் அவர் ஸ்தோத்திரம், ஹalleluya, ஆண்டவரால் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டவர்கள், ஆண்டவர் மிக நேசிப்பவர்கள். ஸ்தோத்திரம், ஹalleluya. இப்பொழுது ஆண்டவர் மரித்த பொழுதும் ஆண்டவர் மேல் அன்பினால் அவரை தேடி செல்கிறார். ஹalleluya. பாருங்க, அவரை ஸ்தோத்திரம் பார்க்க சென்ற ஒரு மனுஷியை ஒருத்தியை ஹalleluya ஆண்டவர் கைவிடலாம். ஹalleluya. ஆண்டவர் தன்னுடைய கடமை முடிந்து விட்டது என்று சொல்லி ஆண்டவர் போகல. நான் உங்களுக்கு எல்லாருக்காக நான் இறந்து மரித்தேன், உடைய பாவங்களை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கடமை முடிந்து விட்டதா ஸ்தோத்திரம், ஹalleluya. ஆண்டவர் சொல்லுகிறார், தன்னுடைய பிதாவிடத்தில் போகல. அதாவது மரித்து உயிரோடு எழும்பி தன்னுடைய தகப்பனிடத்தில் பிதாவாகிய தேவனிடத்தில், நமக்கும் அவருக்கு பிதாவாகிய தேவனிடத்தில் போய் ரிப்போர்ட் பண்றதுக்கு முன்னால ஒரு மனிதனுடைய ஸ்தோத்திரம் மனுஷன் ஆண்டவரை தேடி வந்தபடிதான் அவருடைய அன்பின் நிமித்தமாய் ஆண்டவர் அவளுக்காக வெயிட் பண்றாருமா. ஹalleluya. ஸ்தோத்திரம், ஹalleluya. முதலாவது பிதாவாகிய தேவனிடத்தில் தன்னுடைய மரணத்தை ஜெயித்து ஜெயவென்ற எழும்பதை சென்று ரிப்போர்ட் பண்ண வேண்டியவர் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிகிறார். இருந்தாலும் ஹalleluya ஆண்டவர் சொல்ல, நான் பிதாவிடத்தில் போகல. ஹalleluya. ஒரு மனிதனுக்கு ஒரு மனுஷிக்காய் அவருடைய அன்பின் நிமித்தம் ஆண்டவர் இடத்துல வெயிட் பண்றாருமா. ஸ்தோத்திரம், ஹalleluya. பாருங்க, என் அன்பு சகோதரி சகோதரியே, ஆண்டவர் நம்மை பாராட்ட அன்புக்கு அளவே இல்லை. ஹalleluya. அங்க வெயிட் பண்றா. ஸ்தோத்திரம், ஹalleluya. இவன் தூதர்களோட சம்பாஷித்து விட்டால் அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா ஒரு ஆள் அங்க நிற்கிறான். ஸ்தோத்திரம், ஹalleluya. அவன் நினைத்தா தோட்டக்காரன் என்று. ஸ்தோத்திரம், அவன்கிட்ட கேட்கிறான். அவன் தோட்டக்காரன் நினைச்சு ஆண்டவரே இயேசு அங்கே இருந்து நிற்கிறார். இவளுக்காக வெயிட் பண்ணி நிற்கிறான். அவன் கேட்கிறான், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஐயா, என்னுடைய ஆண்டவருடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு, என்னுடைய எஜமானுடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனதுண்டானா எங்கே வைத்தேன் என்று சொல்லும், நான் போய் அதை எடுத்துக்கொள்வேன். ஹalleluya. ஒரு பெண்ணா இருந்தும் ஆண்டவர் மேல் அவ்வளவு அன்பு செலுத்துறபடினால் அந்த சரீரத்தை நான் எடுக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றேன். ஹalleluya. இதை கேட்ட ஆண்டவர் அவருடைய அன்பின் அந்த உச்சத்தை கண்ட தேவன் ஹalleluya அவளை பார்த்து மரியாளே என்று கூப்பிட்டார். ஹalleluya. பாருங்க, நமக்கு நம்முடைய தாய்க்கும் தகப்பனுடைய சத்தம் நன்றாய் தெரியும். அப்படிதானே? அது நம்முடைய சகோதரருடைய சத்தம் நமக்கு நன்றாய் தெரியும். நம்முடைய பிள்ளைகளுடைய சத்தம் நமக்கு நன்றாய் தெரியும். இப்பொழுது ஆண்டவர் ஸ்தோத்திரம், ஹalleluya, சாரியமாய் தன்னை வெளிப்படுத்தவில்லை என்றால் ஒரு தோட்டக்காரனை போல நின்றும் ஹalleluya ஸ்தோத்திரம், ஹalleluya, அவருடைய அந்த வாஞ்சையும் அவருடைய அன்பை பார்த்து ஆண்டவர் அவளை ஸ்தோத்திரம், ஹalleluya, எப்பொழுது கூப்பிடுவது போல மரியாளே என்று கூப்பிடுவார். ஹalleluya. இதை கேட்டவள் அவள் புரிந்து விட்டாள். ஸ்தோத்திரம், அந்த சந்தோஷத்தின் உச்சகட்டத்தில் ஓடி போய் அவருடைய பாதத்தை பிடிக்க போறார். ரபூனி, போதகரே என்று சொல்லி அவருடைய பாதத்தை பிடிக்க போறார். ஹalleluya. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற அந்த காரியத்தை வந்து படிப்போம். ஹalleluya. ஸ்தோத்திரம். 17ஆம் வசனத்தை படிங்க. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் பிதாவினிடத்தில் ஏறி போகவில்லை. நீ என் சகோதரனிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். ஹalleluya. பாருங்க, மரித்து உயிரோடு எழுப்பின தேவன் ஹalleluya ஸ்தோத்திரம், ஹalleluya, ஒரு மனுஷனுடைய அன்பினால் அவள் தன்னை பார்க்க வந்து அங்க வெயிட் பண்றத பார்த்தோம். ஆண்டவர் அவளுக்காக வெயிட் பண்றார். ஹalleluya ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர் அறிந்த உடனே மரியாள் ஓடி போற பாதத்துல விழ போற, காத்தை கட்டி பிடிக்க போறா. நடு சொல்லுங்க, தொடாத, நான் பிதாவிடத்துல போகல. என்னுடைய பிதாவும் உங்களுடைய பிதாவும் ஹalleluya ஸ்தோத்திரம், ஹalleluya, அவரிடத்தில் நான் ஏறி போகிறேன், உன்னுடைய சகோதரர்களுக்கு போய் சொல்லு என்று சொல்லி ஹalleluya ஸ்தோத்திரம், அவ்வளவு அன்பு பாராட்டி அவருக்காய் வெளிப்பட்ட தேவன், என் அன்பு சகோதரனே, உனக்காய் ஜீவனை தந்த தேவன், நீ எந்த நேரம் அவரை தேடினாலும் அவர் உனக்காய் நிச்சயம் வெளிப்படுவார். ஹalleluya ஹalleluya. சூழ்நிலைகள் என் ஆண்டவருக்கு விஷயம் அல்ல, நீ காணப்படுகிற மண்டலம் என் ஆண்டவருக்கு விஷயம் அல்ல. உனக்காய் ஜீவனை கொடுத்த தேவன், நீ முழு உள்ளத்தோடு அவரை தேடும் பொழுது ஹalleluya, முழு ஸ்தோத்திரம், ஹalleluya, முழு ஆத்மாவோடு அவரை தேடும் பொழுது, உடைய தேவன் மத்தியில் ஆண்டவரே என்று முறையிடும் பொழுது அவர் நிச்சயம் உனக்காய் வெளிப்படுவார். ஹalleluya. அதற்கு காலநிலை ஒரு விஷயம் இல்லமா, அதற்கு ஸ்தோத்திரம், கவர்மெண்டோட ரூல்ஸ் இப்படி இருக்கிறது, அதனால ஒண்ணு நடக்காது இல்லமா. என் ஆண்டு உனக்காய் வெளிப்படும் பொழுது எல்லாவற்றுக்கும் மாற்றம் சம்பவிக்கும். ஹalleluya. இப்படி எல்லா காரியங்கள் இருக்கிறது, அதனால இப்ப வந்து செய்ய முடியாது என்று ஆண்டவர் மாறி நிற்க மாட்டார். உனக்காக எல்லாவற்றையும் மாற்ற வல்லமையுள்ள நீயும் நானும் ஆராதிப்பவர். ஹalleluya. ஜீவன் கொடுத்து அன்பு செலுத்த
அன்பு நிறைந்தவர். ஹalleluya, ஸ்தோத்திரம், ஹalleluya. நீ சொல்ல இப்போ சூழ்நிலை சரியில்லை பிரதர், இந்த குடும்பத்தின் சூழ்நிலை சரியில்லை பிரதர், இரண்ட சாத்தியமா இருந்தா நான் சொல்ல அதற்காக ஃபிட் இல்லை பிரதர், நீ பலதும் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் ஹalleluya எல்லாவற்றுக்கும் மேலானவர். ஹalleluya. எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா காலங்களையும் எல்லா அதிகாரங்களையும் கட்டுப்படுத்த வல்லமையுள்ள தேவன். அதையும் நான் ஆராதிப்பவர். ஹalleluya. ஸ்தோத்திரம், ஹalleluya. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. என் அன்பு சகோதரனே, அவர் எல்லா நாமத்துக்கு மேலானவர், எல்லா அதிகாரங்களுக்கு மேலானவர், எல்லா ஸ்தோத்திரம் காலநிலைக்கும் சூழ்நிலைக்கும் எல்லாவற்றுக்கும் மேலானவர். அதான் முழு உள்ளத்தோடு அவரை தேடு. உனக்காய் ஜீவனை கொடுத்தவர், உனக்காய் உலகத்திலே கடந்து வந்து உன்னை தேடி கண்டுபிடித்து உனக்காய் ஜீவனை தந்த தேவன் இனிமேல் உனக்காய் அற்புதங்களை செய்ய போதுமானவர். ஹalleluya. அநேக நேரங்களிலே அநேக சோர்ந்து போகிறோம். ஹalleluya, ஸ்தோத்திரம், ஹalleluya. ஏதாவது பிரச்சனைகள் வரும் பொழுது, வாழ்விலே தவறுகள் வரும் பொழுது, ஸ்தோத்திரம், ஹalleluya. அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்தா என்னுடைய தவறு, என்னுடைய மீறல், என்னுடைய தவறு, என்னுடைய காரியத்தினால் அதெல்லாம் எனக்கு சம்பவிக்கிறது என்று சொல்லி நாம் சோர்ந்து போகிறோம், தளர்ந்து போகிறோம், பின்னிட்டு போகிறோம். திரும்பி பார்க்காது உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஹalleluya. இன்றைக்கு உனக்காய் வெயிட் பண்ணுகிறார். ஹalleluya. ஆண்டவராகிய இயேசு உலகத்தில் இருந்தப்போ அதான் நல்ல மேய்ப்பதை குறித்து ஓமே சொன்னார். ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், நீங்க என்னோட கரங்களில் இருக்கிறீர்கள். ஹalleluya. ஒருவேளை உடைந்து போன கவலைப்படாதீங்க, நீங்க கரங்களில் இருக்கிறீர்கள். நாங்கள் உங்களை திரும்பவும் வரைவதற்கு, திரும்பவும் நல்ல மண்பாண்டமாய் எஜமானுக்கு பிரியமுள்ள ஒரு பாத்திரமாய் வரைவதற்கு நான் போதுமானவர். ஹalleluya. அவ்வளவு அன்பின் சொருபி ஆகிய ஆண்டவரை ஆராதிக்கிற தேவனுடைய ஜனமே, நீ பாக்கியவான். ஹalleluya. அதனால எல்லா காலத்திலும் அவரை தேடுகிற ஒரு அனுபவ வாழ்க்கையில காணப்படட்டும். ஹalleluya, ஸ்தோத்திரம், ஹalleluya. அவரிடத்தில் அன்பு செலுத்துகிறவர்களே, அவர் எங்கே எந்த சூழ்நிலையில் அவர்களை கூப்பிட்டாலும் அவர்களுக்கு அவர் வெளிப்படுவார். ஹalleluya. நீ இருக்கிற இடமும் நீ காணப்படுற மண்டலமும் ஒரு விஷயம் அல்ல, உனக்காய் ஆண்டவர் அற்புதங்கள் செய்ய போதுமானவர். ஹalleluya. அதனால் அவரை ஸ்தோத்திரம், ஹalleluya. அவரிடத்தில் அன்புடையவர்களாய் நமக்கா ஜீவன் தந்த அன்பு பாராட்டுங்க அந்த நல்ல தகப்பட அன்புடையவர்களாய் காணப்படுவோம். ஹalleluya. 22ஆம் ஸ்தோத்திரம், ஹalleluya அதிகாரத்துல ஒரு சம்பவம் கூட சொல்லப்பட்டது, ஒன்று படிக்கலாம். மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்த விவரமாவது சீமோன் பேதுருவும் திதுமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேவின் குமாரரும் அவருடைய சீஷர் வேறு 2 பேர் கூடியிருக்கும்போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, இவர்கள் கூடி இருக்கும்போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றார். அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்ட போது உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு ஸ்தோத்திரம், ஹalleluya, உயிரோடு எழும்பின பிறகு நடந்த சம்பவம். இவங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதுவரை அவங்க பார்க்கல. ஹalleluya. அவரை தேடி சென்ற மரியாள் பார்த்தார். ஹalleluya. ஆனால் சீஷர்களாய் கூட நடந்த இவர்கள் காணவில்லை. ஆனால் இவர்கள் கேள்விப்பட்டார்கள் ஆண்டவரை. ஏன்னா மரியாள் வந்து சொன்னாங்க. ஆனாலும் இப்போ சோதரம், இவங்க கூடி இருக்கும் பாருங்க, இவங்க 5-6 பேரை கூடி இருக்கிறாங்க. ஹalleluya, சோதரம் கூடி இருக்கப்போ ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, கொஞ்ச நாள் ஆச்சு. இப்ப பார்த்தா ஃபுட்டுக்கு சாப்பாடுக்கு வழி இல்லை. ஹalleluya. என்ன பண்ணான்னு தெரியல. ஹalleluya, சோதரம். ஆண்டவர் மரித்தார், உயிரோடு எழும்பினார் கேள்விப்பட்டார்கள். ஆனாலும் அவங்களுக்கு ஒன்றும் புரியல. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணானே தெரியல. ஹalleluya, சோதரம். தேவனுடைய பிள்ளைகளை அநேக நேரங்களில் நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம், ஆண்டவர் செய்யப்போம், முழுசுமா ஆண்டவர் அற்புதங்கள். ஆனால் சோதரம் சில நேரங்கள் ஒரு டிசிஷன் எடுக்க நம்ம பயப்படுறோம். அப்படிதானே? என்ன பண்ணானே தெரியாது. ஸ்தோத்திரம், பின்ன உலகத்துக்கு பின்னால கடைசியில் போவார்கள் அநேகர். ஹalleluya. இல்லம்மா ஸ்தோத்திரம், ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். ஹalleluya. பாருங்க, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவதில் கூட கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். ஹalleluya. நீ ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா அது ஆண்டவருக்குள் ஆனதாய் காணப்பட வேண்டும். உலகத்திலே ஒரு மனிதன் மிகவும் கனப்படுத்த வேண்டியவர்கள் தன்னுடைய தாயை தகப்பனார். ஹalleluya, சோதரம், ஆசிரியர்கள், பெரியவர்களை கனப்படுத்தணும். முதலாவது ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய தாயை தகப்பனுக்கு கீழ்ப்படியணும். இந்த கற்பனை இருந்தும் ஆண்டவர் தெளிவாய் அந்த கற்பனையின் கூட உள்ள ஒரு முக்கியமான காரியத்தை சொல்கிறார்.
பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். அப்போ எந்த விஷயம் ஆனாலும் எப்பேற்பட்ட மேலான காரியமாக இருந்தாலும் அதில் தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமுள்ளதாய் காணப்பட வேண்டும். தேவன் எதிர்பார்ப்பது போல ஒரு சோதரமான ஒரு தீர்மானத்தில் திட்டத்தை நாம் எடுப்பவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவரை விரும்புகிறார். ஆனா சோதரமான பாருங்க, கடந்த காலகட்டங்களில் 3 வருஷம் ஆண்டவருக்கு பின்னால நடந்தவங்க, அந்த சோதரம் அற்புதங்களை கண்டவர்கள், அப்போ சோதரமான சாப்பிட்டு மிச்சம் எல்லாம் எடுத்தவங்க, பல அதிசயங்களை கண்டவர்கள், ஆண்டவரை குறித்த தெரியாத வெளிப்பாடு சொன்ன சீமன் பேதுரு, ஆண்டவரை இயேசு சந்தர்ப்பத்தில் சீஷரை பார்த்து கேட்டார், நீங்க என்ன யார் என்று நினைக்கிறீர்கள்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொன்னாங்க. சோதர தீர்க்கதரிசி என்றும் ரபி பல காரியங்களை சொன்னார்கள். ஆனால் சோதரமான பேதுரு சொன்ன, சீமன் பேதுரு சொன்ன, உண்மையிலே தேவனுடைய ஜீவனுடைய தேவனுடைய குமாரன். பாருங்க, ஆண்டவர் சொன்னார், இந்த வெளிப்பாடுமே நான் என் சபையை கட்டுவேன். சோதரம் பரலோகத்தின் வாசல் அவருடைய கரங்களை கொடுக்கப்பட்டிருக்கு. அவரை பார்த்து ஆண்டவர் புகழ்ந்தார். அவருடைய வெளிப்பாடு சோதரம் சரியான வெளிப்பாடுடையவராய் அவர் காணப்பட்டார். ஆனா சூழ்நிலை மாறப்போ எல்லாம் எதிராக கடந்து வந்த பொழுது இவன் தான் சோதரம் ஃபர்ஸ்ட்ல கொடி பிடிக்கிறான். முதல்ல அவன் தான் சொல்றான், எப்பா வேற வழி ஒன்றும் இல்லை, நான் மீன் பிடிக்க போறேன். அவங்களும் கூப்பிடல, இவனுக்கு நான் போறேன். சோதரம் இவன் கிளம்பின எல்லாம் ரெடி தானே. இவன் தான் எல்லாத்துக்கும் முக்கியமான ஆள், எல்லாத்துக்கும் முன்னதிக்கிறவன். சோதரம் பாருங்க, திக்ஷமே தோட்டத்துல மாலை உருவி வீசுங்க ஆடி என்ன வேணாலும் ஆள் ரெடி தான். ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு வேண்டிய வைராக்கியம் பாராட்டுறான். பாருங்க, ஆனாலும் அவன் சூழ்நிலைகள் மாறப்படுது. வாழ்வில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் சோதரம் கடந்து வருகிறது. பாருங்க, சொல்ற நான் மீன் பிடிக்க போறப்பா, வேற வழி ஒண்ணு இல்லை, நீ சாப்பிடணும். நான் வந்துட்டு சோதரம் ஒய்ஃபுக்கும் பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுக்கணும், எனக்கு சாப்பிடணும், வேற வழி ஒண்ணு தெரியல. சோதரம் பாருங்க, மரியாள் அதை தேடி சென்றார், ஆண்டவரை வெளிப்பட்டார். இவர்கள் ஏதோ ஆண்டவரை தேடல, இவங்க இப்போ சுயமாய் தங்களுக்கு ஏதாவது தேடுகிறார்கள். பாருங்க, எவ்வளவு ஆண்டவருக்கு க்ளோஸா இருந்தும் இவ்வளவு தூரம் ஆண்டவருக்கு வேண்டிய வைராக்கியம் பாராட்டுறவர் சூழ்நிலை மாறப்போ சொல்றான், பழைய பரிபாடிக்கு, அதாவது பழைய வேலைக்கு நான் போறேன். சோதரம் மனுஷனும் ஊழியக்கான இல்ல, ரெண்டாவது நான் பழைய பரிபாடிக்கு போறேன் அப்படிங்கிறான். இதை கேட்டவன கூட இருந்தவங்க இல்ல, அப்படியா போவோம் சேர்ந்து போவோம் அப்படின்னு ஆச்சு. இங்க எல்லாருமே சேர்ந்து மீன் பிடிக்க போறாங்க. நான் முழுவதும் மலையிட்டாங்க, ஒன்னாகப்படல. ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் ஒரு காரியத்தை நான் செய்ய புறப்படும் பொழுது சோதரமான தோல்விதான். முழுசு வரையிட்டாங்க, ஒன்னும் அகப்படல. சோதரம். ஆனால் அன்பின் சொரூபியாகி ஆண்டவர் நம்மை மறவாதவர்மா. உலகத்திலே கடந்து வந்து ஜீவனை தந்தவர், அவர் மறக்கவே மாட்டார். பாருங்க, இவன் எப்படி போனா ராமனுசும் பல காரியங்கள் எல்லாம் செய்தான். அவனுக்கு சோதனை கடல்ல அடிச்சு கலக்கணும், எல்லா காரியங்களும் தெரியும். சோதனை கடலுக்கு கல்லறை பார்த்து எங்க மீன் நம்ம கண்டுபிடிச்சிருவோம், அங்க போய் வலையிட்டா வடை ஃபுல் ஆக்கி தருவாங்க. இன்னைக்குள்ள என்னென்ன காரியங்கள் இருந்தாலும் அன்னைக்குள்ள முக்கோர்களுக்கு மிகவும் அறிவுண்டு. அவர்கள் அந்த விஷயங்களில் ஞானமுடையவர்கள். கடலை பார்த்து அதனுடைய அலையை பார்த்து நேரத்தை பார்த்து அதனுடைய கல்லறை பார்த்து எல்லாம் கணக்கிடுவாங்க, எங்க மீன் கிடைக்கு என்ன மீன் கிடைக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனால் சோதர மாடலை இப்போ போய் என்னெல்லாம் பண்ணாங்க எனக்கு தெரிஞ்ச எல்லா பருவாடி மாத்தம் ஒண்ணும் கிடைக்கல, நொத்தோலி கூட அகப்படவில்லை. ஸ்தோத்திரம். 4 அவசரத்தை பாருங்க, படிங்க. இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசுவின் சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை பிள்ளைகளை புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களுக்கு உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒரு பிள்ளை என்றார்கள். பாருங்க, சோதர மாலிய இவங்க வலைய கழிச்சு அப்படி கரையில இருக்கிறாங்க. அப்போ சோதர கரையில வந்து பாண்டவர்களை பார்த்து, பிள்ளைகளே உங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது உண்டா? நான் முழுசும் சாப்பிட வேண்டி மீன் பிடிச்சிங்களா, இப்ப சாப்பிடறதுக்கு ஏதாவது உண்டான்னு கேட்கிறாங்க. ராத்திரி ஃபுல்லா சிவன் என்ன சாப்பிடணும், ஃபேமிலிக்கு கொடுக்கணும், சாப்பிட மறைவீச போனா இப்ப கேட்கிறாங்க, சாப்பிட ஏதாவது உண்டா? அப்போ ஒண்ணுமே கிடையாது, நான் முழுசும் மீன் பிடிச்சோம், ஒன்னும் கிடைக்கல, ஒரு நெத்தலி கூட ஆகப்படல, எங்களை பார்த்தோமே எல்லாம் ஓடி போச்சு. இப்படி சொல்லுறாங்க. ஆண்டவர் இயேசு என்று அவர்கள் அறியாது இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுது. பாருங்க, ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு சாதாரண மனுஷனை போல வெளிப்படும். அந்த இடத்துல போய் மகிமை ரூபியா என்ற இடத்துல நிக்கல. ஏன்னா பவுல் அப்பவே ஹார்ட் அட்டாக்ல வச்சுருவான். ஏன்னா நேரத்துக்கு வரையும் பின்ன நடந்தவன் இப்போ ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா அப்பவே லெவல் ஆயிடும். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க படிச்சவங்களுக்கு புரியும். பாருங்க, இப்போ இப்படி சொல்ற ஆண்டு பேசுறதுன்னு சொன்னா மண்ணு காப்படல. அப்ப ஆண்டு சொல்லாங்க, சோதரம் உள்ள படகு விடுங்க, சோதரம் உங்க வலைக்கு படகுக்கு வலது பக்கமா சோதரம் வலையை போடுங்க அப்படின்னு. அவங்க சாக்க, ஓ இவர் ஏதோ பயங்கர மூத்த முக்குவேன், எனக்கு விஷயங்கள் எல்லாம் நல்லா தெரியும் போல இருக்கு, அவர் பார்த்தோம் சோதரம் போடும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு போய் போட்டாங்க. சோதரம் இப்ப நிறைய மீன் கிடைச்சோம். இதை கிடைச்ச உடனே அப்போ அப்போலிக்கு கண்ணு திறக்குது.
அல்லேலூயா ஸ்தோத்திரம். இதை படிங்கம்மா. 5, 6, 7 படிங்க. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளை புசித்தது ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டாயிருந்தால் அதற்காக ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது நீங்கள் படகு வலதுபுறமாக வலையை போடுங்கள் என்றார். அப்பொழுது அவங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். அதனால் இயேசுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றார். ஆமென். இயேசுக்கு அன்பாயிருந்த சீஷன் அவரை பார்த்து இப்போ அவனுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சு. ஓ, இது சாதாரண மனுஷன் சொன்ன சம்பவம் நடக்கிற காரியம் இல்லையே, இது சோதரமாளி நாம் நினைச்ச ஒரு சீனியர் முக்கம் அல்ல, இது நம்முடைய போதகர், இவன் உண்மையிலே தேவனானவர். ஓ டே, இது நான் நினைச்ச ஆளல்ல, இது ஆண்டவர், இது கர்த்தர். இது கேட்டதான் உண்டு சீமோனுக்கு எங்கேந்துதான் சோதரமாளியா. ஓ பாருங்க, உடனே அவன் என்ன பண்ணானா, சோதரமாளி தண்ணி குளிச்சானா. ஏன்னா மீன் பிடிக்க போறதில்ல, பழைய பரவாடி எல்லாம் கையில் எடுத்துட்டான். இப்ப ட்ரெஸ் ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் கூட நடந்தப்போ சோதரமாளிய பக்கவ ட்ரெஸ் பண்ணி ஆண்டுக்கு பின்னால ராஜா மாதிரி நடந்த ஆளு இப்ப பழைய பரவாடி எல்லாம் கையில் எடுத்துட்டான். ஆகவே மாறிட்டான். ஆகவே பழைய பேச்சு, பழைய நடக்க, பழைய ட்ரெஸ், பழைய ஸ்டைல் எல்லாம் கரத்துல எடுத்துட்டான். ஆகவே உடனே ஆண்டவர் என்னன்னு கேட்ட உடனே கர்த்தர் என்ன அனுப்பிச்ச உடனே ஆகவே கடலுக்குள்ள சாடுறான். ஆகவே சோதரம் பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி தன்னுடைய வாழ்க்கையின் சகல விஷயங்களும் மாற்றத்தை ஆண்டவருக்கு சொந்தத்தான். ஆண்டவர் அழைத்த நோக்கத்தை மறந்தவனாய், ஆண்டவருக்கு கொடுத்த மகிமை இழந்தவனாய், அந்த பெரிய பொறுப்பை அலட்சியப்படுத்தினவனாய், எல்லா விதத்திலும் வேறுபட்டவனாய், பழைய மனுஷனாய் மான சீமோனை தேடி ஆண்டவர் வருகிறார். ஹல்லேலூயா. அவனை தேடி ஆண்டவர் வருகிறாருமா. ஸ்தோத்திரம். பாருங்க, அதுக்கு அடுத்த வசனம் படிங்க. மற்ற சீசர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படகிருந்து கொண்டே மீன்கள் வரை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அந்த கரையிலே வந்திருந்த போது கரிநெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இவர்களுக்கு ஸ்தோத்திரம், ஒரு அற்புதத்தை செய்தது மட்டுமல்ல, இவர்கள் முழுவதும் பிரயாசப்பட்டார்கள், ஆகாரத்துக்காக ஏங்குகிறார்கள். இவங்க பிடிச்சது வந்து அதுக்கப்புறம் சுரட்டும் ஸ்கிரீன் பண்ணி சாப்பிடட்டும் நல்லா ஆட நிக்கல. அவளுக்கு சூப்பரா ஒரு கிரில் எல்லாம் உண்டாக்கி, ஃபிஷ் கிரில் எல்லாம் உண்டாக்கி கரையில வச்சு அப்பூமா வச்சு நம்ம இன்னைக்குள்ள குப்பூசம் ரொட்டி எல்லாம் நல்லா வச்சு ஆண்டவர் வெயிட் பண்றாருமா. அவனோட அன்பின் அவனோட அளவு சட்ட சந்தித்து பார்ப்போம். அவளைய ஜீவனை கொடுத்தானே, அதுக்கப்புறம் நீ என்னை மறுதளித்தாய் என்று ஆண்டவர் விடல. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரை விடலமா. அவனோட அன்பின் ஆளை எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்து, முதலாவது அவனுடைய பசியை ஆற்றி, முதலாவது அவனுடைய இல்லாய்மை மாற்றி, அவனுடைய பசியை ஆற்றி, அவனை அழைத்து தான் என்பதை வெளிப்படுத்தி அவனை ஆதரித்த தேவன். நீங்க அதுக்கப்புறம் படிச்சீங்கன்னா அதே சீமோன் பேதுருக்கு பெரிய பொறுப்பை கொடுக்கிறார். அதே ஆண்டவரை மறந்தளித்தவன், ஆண்டவரை மறித்து சோதரம் உயிரோடு எழுப்பி தனக்கு பிரத்யட்சமாவதற்கு முன்பாகவே தன்னோட பழைய தொழிலை தொடங்கினவன், பழைய காரியங்களை கரைகள் எடுத்தவன் ஆண்டவர் ஆனாலும் விடல. அவனை குறித்துள்ள நோக்கம் எதுவோ, அவனை தெரிந்து கொண்டனுடைய நோக்கம் எதுவோ, அதை ஆண்டவர் மூலமாய் நிறைவேற்றும்படியாய் அவனை தேடி வருகிறார். அவனுடைய வரம், அவனுடைய இல்லாமையை மாற்றுறார். அவனுக்கு படகு நிறைய மீன் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் சோதரம் அவனுடைய பசியை ஆற்றுகிறார். அதற்கு அப்புறமாய் ஆண்டவனுக்கு பெரிய பொறுப்பு கொடுக்கிறாருமா. அவனை குறித்துள்ள நோக்கத்தை, ஆண்டவர் திட்டத்தை அவன் மூலமாய் நிறைவேற்றும்படியான அந்த சோத பாக்கியத்தை ஆண்டவனுக்கு கொடுக்கிறார். என்னை கேட்கிற சகோதரனே, ஆண்டவர் அன்பு எவ்வளவு பெருசு. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே அவருடைய அன்பிற்காக நாம் அதிகம் அவரை துதிக்க கடமைப்பட்டவர். ஜீவன் கொடுத்தது மட்டும் இல்லாம அவர் உனக்காக செய்தது இன்று வரை நடத்துவருடைய சுத்த கிருபை. இன்று வரை அவனை தாங்கி நடத்துகிறார். அநேக நேரங்களில் வலிக்கு விழுந்தாய், அநேக நேரங்களில் ஆண்டவரை விட்டு தூரம் போனாய், ஆனாலும் அரவணைத்து சேர்த்துக் கொண்டு நம்முடைய பாதையில் நம்முடைய திட்டத்தையும் தீர்மானத்தை நிறைவேற்றும்படியாய் உன்னை கடத்தி கொண்டு சொல்லுகிற நல்ல தகப்பனவர், என்னை கைவிடாத நல்ல நேசத்தவர். அந்த அன்பிற்காய் இந்த நாளில் நாம் அதிகம் அவரை துதிக்க கடமைப்பட்டவரே. உண்மையாய் அவரை தோழுகிறவர்கள், உண்மையாய் அவரை நோக்கி பார்ப்பவர்கள் நிச்சயம் அவரை கண்டடைவீர்கள்.
ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை அழைத்த ஆண்டவர், உனக்கு ஜீவனை தந்து உன்னை தெரிந்து கொண்ட ஆண்டவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உன்னை பகுதியிலே விட்டு சொல்லுகிற தேவன் அல்ல, கடைசி மட்டும். சங்கீதக்காரன் சொல்ல வேண்டும், இந்த தேவன் நினைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. மரண பரியந்தம் நம்மை கரம் பிடித்து நடத்துகிற நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. அதனால அந்த தகப்பனை உள்ளத்தின் ஆழத்தில் நாம் துதிக்கலாம். காணப்படுகிற இடத்தை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் முழங்கால் படிடுவோம். நம்ம எல்லாரும் முழங்கால் படி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை பிரிச்சு வாழ முடியாதுன்னு சொல்லலாமா? மோடு சேர்ந்து வாழப்பா. ஹல்லேலூயா. உம்மை விட்டு தூரம் போன பொழுதெல்லாம் நீர் என்னை தேடி வந்தேன், நீர் என்னை அரவணைத்து. என்னோட அன்பு பெருசுப்பா. என்னை தேடி வந்து எனக்கு ஜீவனை கொடுத்தது மட்டும் அல்ல, இன்னைக்கு வரை என்னை நீங்க நடத்துறீங்க. நம்ம விட்டு வழி விலகி நான் போனது உண்டு, உமக்கு பிரியமில்லாத தீர்மானங்கள் எல்லாம் நான் எடுத்தது உண்டு. ஆனாலும் உடைய கிருபை என்னை பிடித்திருக்கிறது, உடைய கரம் என்னை நடத்துகிறது. அப்பா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டு சொல்லுவோம், நன்றி என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாருடைய நாவும் ஆண்டவரை துதிக்கட்டும், எல்லாருடைய நாவுகளும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கட்டும். இன்று வரை நிற்கிற இந்த நாள் வரை, இந்த நிமிடம் வரை உன்னை நடத்தி வந்த தினத்தை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தேன். அது உன்னுடைய உண்மையும் உன்னுடைய உத்தமம் ஒன்று அல்லமா. கிருபை கிருபை கிருபை, தயவு, மகான்பு, மேலான அன்பு, மேலான இலக்கம். அதற்காக அன்பு சொல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்த. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன். திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன். மிகுந்த கனி கொடுப்பேன், மிகுந்த கனி கொடுப்பேன். உம் சீடனாயிருப்பேன், நானும் சீடனாயிருப்பேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா ஏசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா ஏசையா. பகைவன் ஆயிரம் பேர் சட்டுமே பயந்து போக மாட்டேன். பகைவன் ஆயிரம் பேர் சட்டுமே பயந்து போக மாட்டேன். துன்பங்கள் ஆயிரம் சொன்னாலும், துன்பங்கள் ஆயிரம் சொன்னாலும் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா ஏசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா ஏசையா. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மாறாத அன்பு இருக்காய், ஓ அந்த நிலையான அன்பு இருக்காய், அந்த ஈடிணையற்ற அன்பு இருக்காய். நன்றி உள்ளதோடு ஆண்டவரை துதிக்கலாம். அல்லேலூயா. பிரதர் சிஸ்டர், சகோதரே சகோதரியே, ஆண்டவரை மறக்கலவா? கிருபை உன்னை தேடி வருகிறது. அவருடைய காண்கிறார், உன்னை அறிகிறார், உன்னுடைய மனதின் இயக்கங்களை அறிகிறார். ஒரு தகப்பனை போல உன்மேல் இரக்கம் பாராட்டுகிறார், உன்னை அரவணைக்கிறார். அவருடைய பாதத்தை பற்றிக்கோ, சொன்னோட பாதத்தை பற்றிக்கோ. அப்பா, அவர் பிரிந்து வாழ முடியாதப்பா, நானுடத்தில் சொல்லு, அவருடைய ஏற்றுக்கொள்வார். அதற்காக தன்னிடத்தில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காக தன்னிடத்தில் பேசுகிறார். ஹல்லேலூயா. அவரை பற்றிக்கோ.
அவருடைய ஆச்சரியகரமாய் நடத்துவார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் பண்ணலாம். ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் கண்களை எடுக்கலாம். ஆண்டவரை சொல்ல, ஆண்டவரே நம்மோடு சேர்ந்து வாழப்பா. உங்க அன்பை விட்டு தூரம் போக முடியாது ஆண்டவரே. ஹalleluya, ஸ்தோத்திரம். அன்பை விட்டு தூரம் போக முடியாது. ஹalleluya, ஹalleluya, ஸ்தோத்திரம். நம்மை சமர்ப்பிப்போம், அவரிடத்தில் அன்பு செலுத்துவோம், அவரை துதிப்போம், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். ஹalleluya, ஹalleluya. நம்ம எல்லாரும் அவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya, ஜெபிக்கலாம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தகப்பனே, அப்பா, இந்த நாளிலும் அப்பா உங்க சமூகத்திலே ஆண்டவரே, இந்த கதாவை ஒரு நாளிலே உங்க பாதத்திலே வந்து ஆராதிக்கும்படியா நீ தந்த மேலான கிருபைக்காக கதாவே நாங்கள் கூட உங்களுக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இயேசுவே, அப்பா ஆண்டவர் 2-3 பேரின் நாமத்தினாலே எங்கே கூடினாலும் அவர்கள் மத்தியிலே நான் வருவேன் என்று வாக்குறுதிக்கிறேன். அப்பா எங்கள் மத்தியிலே நீங்க இருக்கிறபடியா நன்றி செலுத்தி ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே சபையில் கூடி வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்புக்கொண்டு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரை கண்ணின் மணி போல காத்து உங்க சிறைகள் மறைவிலே உங்க பிரஸ்தலத்திலே ஆண்டவரே உங்களுடைய அன்பினால் உங்களுடைய இரக்கங்களினால் எங்களை முடிசீட்டு நடத்தி வருகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவினால் தேவதாசன் மூலமாக ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர்களோடு பேசினபடியா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய அன்பை விட்டு யாரும் ஆண்டவரை பின்வாங்கி செல்லக்கூடாது ஆண்டவரே. மரியாள் தேடி போனது போல ஆண்டவரே பேதுரு ஆண்டவரே உண்மை தேடி வந்தார் ஆண்டவரே. அப்பா ஓ ஆண்டவரே உண்மை மறந்தாலும் நீர் ஒரு காலம் மறக்காத தேவன் ஆண்டவரே என்பதை எங்களை ஆண்டவரே எங்களோடு நீங்க பேசினபடியா ஆண்டவரே எப்போதும் உண்மை பற்றி கொண்டு உண்மை சார்ந்து வாழ்வதற்கு அப்பா நீங்க ஒவ்வொருவருக்கு இலக்கம் கொடுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்ட யாவரையும் இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு இருதயத்திலும் நீ பேசுவீராக, ஆண்டவரே கிரிய செய்வீராக ஆண்டவரே. அப்பா உலகத்திலே சகல மண்டலங்களிலும் அப்பா எந்த காரியங்கள் உண்மை மட்டும் தேடினார்கள் உங்களுடைய கரத்தில் தான் விடுதலையும் ஆசீர்வாதங்களும் கடந்து வரும் என்று ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரை விசுவாசிப்பார்களாகப்பா. இதை காண்கிறவர்கள் கேட்கிறவர்கள் இதை விசுவாசிப்பார்கள் ஆண்டவரே. அதாவது நீங்க அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க பலப்படுத்தினபடியா நன்றி ஆண்டவரே. எங்க சபை மக்கள் குடும்பங்கள் இருக்கிற இடங்களில் எல்லாம் ஆண்டவரே உங்களுடைய கிருபையின் கரம் ஆண்டவரே ஆண்டவரே. அப்பா அதாவது இதுவரை உங்க கிருபையில நீங்க பாதுகாத்தபடியா நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய கதா ஊர்ல இருக்கிற மக்கள் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் உள்ள மக்கள் யாவரையும் சபை மக்கள் யாவரையும் குடும்பங்கள் குழந்தைகள் யாவரோடு உங்க கிருபையின் பிரசன்னம் பாதுகாப்பதாகப்பா, உங்க மகிமை பாதுகாப்பதாக ஆண்டவரே. வருடத்திலே கடைசி நாட்களில் நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. ஓ உங்க கிருபையில நடத்தி வந்து கொண்டிருக்கிறபடியா நன்றி ஆண்டவரே. குறிப்பா இந்த கொரோனா வைரஸ் ஆண்டவரே முற்றிலுமாய் அழிந்து போகட்டும். உலகம் அனைத்திற்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் கதாவே எந்த சத்துரு கிரியைகளும் இருக்காது என்று சொன்னது போல இயேசுவின் நாமத்திற்கு முன்னால் ஆண்டவரே இந்த கொள்ளைகளை முற்றிலுமாய் அழிக்கப்படுவதாகப்பா. இதுவே 2வது கட்டம் ஆண்டவரே வரக்கூடாது ஆண்டவரே. இந்த தேசத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். வேறு தேசங்களுடைய சிறைகள் மறைவுகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க உங்க ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். நீங்க விடுதலை அனுப்பி இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா வேலை வாய்ப்பிற்காக கடந்து வந்திருக்கிற கதா வேலைக்காக கடந்து வந்திருக்கிற எங்கள் சகோதரர்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அவர்களுக்கு வேலை கிடைக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் வருகிற வாரத்தில் நம்ம நல்ல செய்திகளை கேட்க கிருபை செய்யுங்க, இரக்கம் பாராட்டுங்கப்பா. நீங்க அப்படியே செய்தபடியா நன்றி செலுத்துகிறோம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இப்போது பிரிந்து செல்லுகிறோம் ஆண்டவரே. இனிமேல் நாங்கள் கூடி வரும் வரையிலும் யாத்திரைகளிலும் ஆண்டு வேலை செய்கிற மண்டலங்களில் எல்லாம் நம்முடைய கிருபையின் கரம் ஒவ்வொருவரையும் தாங்கி வழி நடத்தும். இதை பொறுப்படுங்க தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டு ஜெபத்தை கேட்டபடி ஆண்டு ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்னும் இன்னும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் கூட உலகத்திலுள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கூட அந்த வருகை மட்டும் இன்னும் என்னைக்கும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பெதஸ்தா பகரன் சபையின் சார்பாக ஸ்தோத்திரம்
யாவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த வாரம் நம்முடைய ஃபாஸ்டிங் பிரேயர் அதையும் மறந்துடாதீங்க. கிறிஸ்துமஸோட முடிச்சிடாதீங்க. நாளையில இன்னைக்கு அடிச்சு நல்லா சாப்பிடுங்க. நாளையில இருந்து ஃபாஸ்டிங் எல்லாரும் வரணும். சோதர் 1 hour நமக்கு பிரேயர் இருக்கும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்திரே வேளைக்காகவே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்திரே வேளைக்காகவே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே.